ஹியூமன் போடியமுடன் இணைந்து லாட்கோ கிரெஸ்ட் வெல்த் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 5 Episode 3 கெட்ட குடி கெட்டது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தவங்களுக்கெல்லாம் பத்திக்கிட்டு வந்துச்சு. ரெட் கலர் ஸ்கூட்டியில உட்காந்துக்கிட்டு வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு வீட்டு கதவை பார்க்கறா அபிராமி. துப்பட்டாவால வாயையும் மூக்கையும் மூடியிருக்கா. ஆனா அவளோட பெரிய கண்ணு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பம்பரமா சுத்துது. குடிச்சிட்டு நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டிருக்கா. நெத்தி பொட்டுக்கு மேல பெருசா திருநீரு. ஏதோ சாதாரணமா மார்க்கெட் போற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கா. தாம் பெத்த 2 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு அதுங்களோட பிணங்களை படுக்க அறையோட வாசல்ல போட்டிருக்கோமேன்னு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஓட்டுனா வெக்கம், குற்ற உணர்ச்சி, கவலை எதுவும் இல்லாம அவ பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு போனா. பிரியாணி போதையில பிரியாணி டெலிவரி பண்ண சுந்தரத்தோட கள்ள உறவை ஏற்படுத்திக்கிட்ட அபிராமி அவளா 17 வயசுல காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விஜயை ஏமாத்திட்டு தன்னை பெத்தவங்கள கூட பிறந்த தம்பிய தீரா அவமானத்துக்கும் மன வருத்தத்துக்கும் உள்ளாக்கிட்டு தான் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கேரளா போகிறதுக்காக தன்னோட 2 வீலர்ல கடைசியா கிளம்புற அந்த காட்சி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அவ கோயம்பேடுக்கு தான் போயிருக்கணும். காலையில ஆபீஸ்ல இருந்து வந்த விஜய் குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவங்க பிரியாணி ஹோட்டல்ல வேலை பார்த்த சுந்தரத்தை சுத்தி வளைக்கிறாங்க. சரியான நேரத்துல தான் போலீஸ் அவனை தேடி போனாங்க. அவனும் அபிராமி இருந்த இடத்துக்கு தப்பிச்சு போக திட்டமிட்டு இருந்தான். அபிராமிய கேரளாவுக்கு போக சொன்னதா சுந்தரம் கொடுத்த தகவல் பேர்ல அபிராமிய கைது செய்ய ஒரு போலீஸ் படைய கேரளாவுக்கு அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சுந்தரம் நம்பருக்கு ஒரு ஃபோன் கால். காலர் ஐடியில தெரியற நம்பர் அபிராமியோடதுதான்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உஷாரானாங்க. அவங்க கைப்பற்றி இருந்த சுந்தரத்தோட போனை அவங்கிட்ட கொடுத்து அவனை பேச சொன்னாங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். நீ எப்ப வர சுந்தரம் அப்படின்னு கேட்டா அபிராமி. நீ எங்க இருக்க அப்படின்னு போலீஸ் சொன்னதையே சரியா ஒப்பிச்சான் சுந்தரம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், அங்க வந்துடு அப்படின்னு அபிராமி சொன்னா. அவ்வளவுதான். போலீஸ் நாகர்கோவிலுக்கு தகவல் அனுப்ப போலீஸ் பட ஒண்ணு பாஞ்சு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்த அபிராமிய சுத்தி வளைச்சு பிடிச்சாங்க. அபிராமிய சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க நாகர்கோவில் போலீஸ். அபிராமிய செடியூஸ் செஞ்சதுல சுந்தரத்துக்கு நிறையவே பங்கு உண்டு. தனக்கு நிறைய சினிமா தொடர்பு இருக்கிற மாதிரி பேசி அவங்க மூலமா அபிராமிய சினிமாவில நடிக்க வைக்கிறதா ஆசை காட்டியிருக்கான்னு சொல்றாங்க. எது எப்படியோ பிரியாணி தான் அபிராமி வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிடுச்சு. தாய்ப்பால் கொடுத்த அம்மா கையாலேயே விஷ மாத்திரைகள் கலக்கப்பட்ட பாலும் கொடுக்கப்பட்டு அஜயும் கார்னிகாவும் பாவம் இறந்து போயிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த விஷ மாத்திரையோட பேரு லோரோ ஆல்ப்ரசோலாம். அத அதிக டோஸ் கொடுத்தா உயிருக்கு ஆபத்து. செந்தில்ங்கிறவர் நடத்தின மணி மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற கடையில இருந்துதான் அந்த மாத்திரைகளை வாங்கியிருக்கா அபிராமி. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அந்த மாத்திரைய கொடுக்கவே மாட்டாங்க. அபிராமி அதை எப்படி வாங்கினாங்கிறதே பெரிய புதிரா இருக்கு. தன்னோட சந்தோஷங்களுக்கு இடையூறா இருந்ததால குழந்தைகளை கொலை பண்ணதா அபிராமி சொன்னா. அபிராமி சுந்தரம் வழக்கு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்துல நீதிபதி சுப்பிரமணியம் தலைமையில விசாரிக்கப்பட்டது. 2 பேரையும் ஒரே வேன்ல தான் அழைச்சிட்டு வந்தாங்க போலீஸ். சுந்தரத்தை பார்த்த அபிராமி கதறி கதறி அழுதா. தான் செஞ்ச காரியத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சியில அழுதாளா இல்ல சுந்தரத்தோட வாழ முடியலையேன்னு அழுதாளா தெரியல. பிரியாணி டெலிவரி செய்ய வந்த சுந்தரம் அவளோட பிரியாணி வீக்னஸ பயன்படுத்திக்கிட்டு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டான். நாய் திருடனை பார்த்தா கொலைக்கும். ஆனா அதே திருடன் அதுக்கு பிஸ்கெட்டை வீசினா அது பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு வாலாட்டும் இல்லையா? அதுக்கு பிஸ்கெட் மேல போதை, அதனால திருடன் மேல நேசம். அதனாலதான் பொது இடங்கள்ல தெரியாத யாரோ ஒரு ஆசாமி கொடுக்கறத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ யாரோ தெரியாத ஒரு ஆளு வந்து கொடுத்தா கூட டெலிவரி பண்ற உணவை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நம்ம சாப்பிடுறோம். தான் அறிமுகப்படுத்தின பிரியாணி ஹோட்டல் ஊழியராலதான் தன்னோட குடும்பமே செதஞ்சு போனதை நினைச்சு கதறிட்டு இருந்தார் விஜய். விஜய்க்கு அவமானம் ஒரு பக்கம், குழந்தைங்களை பறி கொடுத்த சோகம் இன்னொரு பக்கம். இடிஞ்சு போன அவருக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியல. அவருக்கோ அப்பா அம்மா கிடையாது. தனக்கு யாரும் இல்லங்கிற மனக்குறையில தான் அபிராமி குழந்தைங்க மேல அளவுக்கு அதிகமா ஆசை வச்சு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு கடுமையா உழைச்சிட்டு இருந்தாரு. தான் தான் ஆபீஸ் வேலையை கட்டிக்கிட்டு அழறோம். லோன் டிபார்ட்மெண்ட்ல டாக்குமெண்ட்ஸ் பாதுகாக்கிற வேலை, ஏடிஎம்ல பணத்தை நிரப்புற வேலைன்னு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்லயே நேரத்தை கழிக்கிறோம்.
பொண்டாட்டி அபிராமியாவது ஜாலியா 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும்னு தானே ஒரு ஸ்கூட்டிய வாங்கி தந்திருந்தாரு. அந்த ஸ்கூட்டில கூட குழந்தைங்களோட பேர் அஜய், கார்னிகான்னு பெருசா எழுதி வச்சிருந்தாரு. அந்த பகுதியில இருக்கிறவங்க அடிக்கடி அந்த வண்டியில அபிராமி போறத பாத்திருக்காங்க. அவங்க வீடு கிட்டேயே இருக்கிற பிரியாணி கடையில அடிக்கடி பிரியாணி சாப்பிட போவா அபிராமி. பொண்டாட்டிக்கு பிடிச்சது பிரியாணிங்கிறதுனால தானே அவரும் அடிக்கடி வாங்கி கொடுத்தாரு. யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் கங்கை அம்மன் கோவில் தெருவுல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க பிரியாணி பிரமாதமா இருக்கும்னு சொல்ல போக, அதனாலதானே விஜய்க்கு தன்னோட மனைவிக்கு தானே பிரியாணி வாங்கி தரணும்னு தோணுச்சு. ஆனா அவர் அறிமுகப்படுத்தி கொடுத்த கங்கை அம்மன் கோவில் பிரியாணி கடை பிரியாணியே அவரோட வாழ்க்கைக்கு விஷமா அமையும்னு அவர் நினைச்சிருப்பாரா? இந்தியாவே அவருக்காக அழுதுச்சு. விஜய் மேல அனுதாபால வீசிச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா உட்கார்ந்து அவர் தலைய கவிழ்த்துக்கிட்டு அழறத பார்த்த பல பெண்கள் அழுதாங்க. சோசியல் மீடியால அவருக்காக பலர் வருத்தப்பட்டாங்க. பல பெண்களே அபிராமிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னுலாம் பேசினாங்க. நடிகர் ரஜினிகாந்த் விஜயத்தாம் வீட்டுக்கே வரவழைச்சு ஆறுதல் சொன்னார். என்ன ஆறுதல் சொன்னா என்ன? அவரோட குடும்ப வாழ்க்கையையும் குழந்தைங்களையும் இழந்த சந்தோஷத்தையும் மீட்டு தர முடியுமா? விஜயோட நிலைமை இப்படின்னா அபிராமிய பெத்தவங்களோட நிலைமை? நல்ல பாசமுள்ள கௌரவமான குடும்பம். சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்துல சுப்பிரமணிய ஐயருங்கிற தீவிர பக்தருக்காக அம்மன் தன் வைரத்தோட வானத்துல விட்டெறிஞ்சு தை அமாவாசைய முழு பௌர்ணமியாக்கினது அந்த பக்தர் அபிராமி பட்டர் பாடின அபிராமி அந்தாதியாலதான். திருக்கடையூர் அபிராமி மேல இருக்கிற பக்தியில தான் அபிராமிங்கிற பேரை பொண்ணுக்கு வச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க வாழ்க்கைய நிரந்தரமா அமாவாசையாக்கிட்டா. இந்த கேவலமான சம்பவத்தால பெருசா பாதிக்கப்பட்டது அபிராமிய பெத்தவங்களும் அவளோட தம்பி பிரசன்னாவும் தான். அவங்களால வெளியில தலை காட்ட முடியல. அதோ போறாங்க பாரு பிரியாணி அபிராமியோட அப்பா அம்மா, அதோ போறவன் தான் அந்த அபிராமியோட தம்பி அப்படிங்கிற பேச்ச கேட்க அவங்களுக்கு அவமானமா இருந்துச்சு. பெத்த பொண்ணு அபிராமி பண்ண காரியத்தினால அவங்க கூனி குறுகினாங்க. ஆனா அவங்களுக்கு 26 வயசுல ஒரு பையன் பிரசன்னா மணிகண்டனுக்காக வாழணும்னு தான் ரொம்ப சிரமப்பட்டு அவங்களோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நடப்பணமா வாழ்ந்தாங்க. அபிராமி குழந்தைங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போன அப்புறம் அந்த குடும்பத்தால குன்றத்தூர்ல இருக்க முடியல. அதனால அந்த பகுதியில இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம்னு மாங்காட்டுக்கு குடிபெயர்ந்தாங்க. மாங்காட்டுல பனிச்சேரின்னு ஒரு பகுதி, அங்க அடுக்குமாடி குடியிருப்புல அவங்க குடியேறினாங்க. அபிராமிய பெத்தவங்க வெளியில வரதே நின்னு போயிடுச்சு காலப்போக்குல. பிரசன்னா தான் வீட்டுக்காக எல்லா வேலைகளையும் செய்வான். அபிராமியோட தம்பி பிரசன்னா மணிகண்டன் பார்க்க கம்பீரமா இருப்பான். சினிமா ஹீரோ கணக்கா நல்ல உயரம், கட்டுமஸ்தான உடல். பழைய நடிகர் சுரேஷ் சாயல் கூட இருக்கும். அபிராமிக்கு 2 வயசு சின்னவன் தான். ஆனா அபிராமி மாதிரி தன்னோட அழக பெருசா நினைச்சது கிடையாது. டிக்டாக் வீடியோ போடுறது, தன்னை ஒரு ஹீரோன்னெல்லாம் நினைச்சது கிடையாது. அபிராமி ஸ்கூல் டேஸ்லயே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு தான் பேசுவா, பழகுவா, கிண்டல் கேலி நையாண்டின்னு ஜாலியா பேசுவா. ஆனா அவ தம்பி பிரசன்னா மணிகண்டன் அமைதியானவன். அந்த பகுதியிலேயே பிரசன்னாவுக்கு நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. யாராவது வயசானவங்க போனா ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். ரொம்ப நல்ல பையன். கொரோனா காலத்துல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போய் கொரோனா பூஸ்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட வச்சான். அவனோட நண்பர்கள் கூட, நீ எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுற? அவுட் ஆஃப் த வேல போய் எதுக்கு வீடு வீடா போய் மெசேஜ் எல்லாம் அனுப்பி அவங்களுக்காக கஷ்டப்படுற? அவங்களுக்கு பொறுப்பு இருந்தா வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ பிரசன்னா சொன்ன பதில் எல்லாரையும் உருக்கிடுச்சு. என் அப்பா அம்மாவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் அக்கா அபிராமி செஞ்ச காரியத்தால அவங்க நொறுங்கி போயிட்டாங்க. கோவில் குளம் கல்யாணம்னு எதுக்குமே போறதில்ல. வீட்டுக்குள்ள நடப்பணமா இருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணை பெத்து வளர்த்துட்டோமேன்னு ஊர் சொல்றத கேட்டு அவங்க துடிக்கிறத பார்க்க முடியலடா. சரி, இவ்வளோ நல்ல பையனை பெற்றிருக்காங்களேன்னு நானாவது அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தர வேணாமா? அவங்க வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான்னு ஊருக்கு காட்டதான் நான் இப்படியெல்லாம் சர்வீஸ் பண்றேன். இது சர்வீஸ்னு சொல்றத விட எங்க அக்கா செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்றேன். எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாருங்க. அபிராமியோட பொறுப்பில்லாத செயலால அந்த குடும்பம் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த நிலையில தான் ஒரு நாள் ஒரு பெண்ணை சந்திச்சான் பிரசன்னா. அந்த பொண்ணு பெரம்பூரை சேர்ந்தவ. பிரசன்னாவோட உயரமும் கம்பீரமும் அமைதியும் அந்த பொண்ணை கவர்ந்தது. அவளா வந்துதான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சா.
அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு பிரசன்னா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல பிரசன்னாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னான். அதுல ஒருத்தன் அபிராமியோட கிளாஸ்மேட். உன் அக்கா செஞ்ச காரியத்துக்காக நீ ஏன் உன்னை தண்டிச்சுக்கிற? சோகத்துல இருக்கிற உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாரு. பேரன் பேத்திய பறி கொடுத்துட்டு தவிக்கிறாங்க. உங்க அக்கா அவங்களுக்கு கொடுத்த துயரத்தை எல்லாத்தையும் நீ தான் சந்தோஷமா மாத்தணும். உன் வாழ்க்கைய கவனி. ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு குழந்தைங்களை பெத்து நல்லா வளர்த்து உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொன்னான். அப்பா அம்மாவுக்கு மன ஆறுதல் கொடுக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் அந்த பெண்ணை சந்திச்சு தானும் அவளை விரும்புறதா சொல்லி அவ காதலை ஏத்துக்கிட்டான். அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி அவன் எதுவும் கேட்டுக்கல. அவளும் அவன் குடும்பத்தை பத்தி எதுவுமே கேட்டுக்கல. 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சாங்க. அபிராமி செஞ்ச காரியத்தால விரக்தியில இருந்த பிரசன்னா மணிகண்டனுக்கு அந்த பொண்ணோட காதல் மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. ஆகஸ்ட் 31, 2018 அபிராமி தன்னோட குழந்தைங்களை கொலை செஞ்சா. செப்டம்பர் 2 அபிராமி நாகர்கோவில்ல கைது செய்யப்பட்டா. காலம் எவ்வளவு கொடுமையானது பாருங்க. அதே ஆகஸ்ட் 31, 2021 அதாவது அபிராமி கைது ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு பிரசன்னா மணிகண்டனோட காதலி அவங்கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சா. நான் நம்ம காதலை பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு. அவர் உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா. 3 வருஷத்துக்கு அப்புறம் முறையா மனசுல ஒரு சின்ன தேன் துளியா பிரசன்னாவுக்கு சந்தோஷம். வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னான். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. என்னை பார்க்க விரும்புறாங்க. நான் போகவா அப்படின்னு கேட்டதும் அவன் அப்பா அம்மாவுக்கும் ஒரு நிம்மதி. அபிராமி செஞ்ச காரியத்துக்கு பிரசன்னாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு கவலையில இருந்தாங்க. குடும்பத்துக்கே ஒரு கரும்புள்ளியா இருக்கிற அபிராமி இருக்கும்போது பையனுக்கு கல்யாணம் பேச கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போய் பேசிட்டு வான்னு வழி அனுப்பி வச்சாங்க. அந்த பொண்ணோட பெரம்பூர் வீட்டுக்கு போன பிரசன்னா மணிகண்டன் கிட்ட அந்த பொண்ணோட அப்பா பேசினாரு. நாங்க வேலூர்காரங்க. உங்க அப்பா பேர் என்ன? ஆமா, உங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அண்ணன் தம்பி இருக்காங்களான்னு கேட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா நல்ல வேளையா அக்கா தங்க இருக்காங்களான்னு கேக்கல. அந்த பொண்ணோட பெத்தவங்களுக்கு பிரசன்னாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்க குன்றத்தூர்ல இருந்தத பத்தியே பிரசன்னா அவங்க கிட்ட சொல்லல. அதனால அங்க நடந்தத பத்தியும் சொல்லல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா மாங்காடு வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போனாங்க. செப்டம்பர் 18, 2021 பிரசன்னா மணிகண்டனுக்கு வருங்கால மாமனார் கிட்ட இருந்து போன். ஏன்பா, நீதான் பிரியாணி அபிராமியோட தம்பியாமே. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? சாரி, இந்த கல்யாணம் நடக்காது. என் பொண்ணை இப்படிப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் நான் கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. பிரசன்னாவுக்கு அதிர்ச்சி. தன்னோட காதலிக்கு போன் பண்ணினான். போன் அவ எடுக்கல. அதுக்கப்புறம் அவ பிரசன்னாவை சந்திக்கவும் வரல. அந்த பொண்ணு தன்னை கை கழுவிட்டான்னு பிரசன்னாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை சந்திச்சு தன்னோட நிலைய விளக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவனை சந்திக்க மறுத்துட்டா. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மன உளைச்சல் தாங்காம யாரோடையும் பேசாம இருந்தான் பிரசன்னா. ஒரு ராத்திரி பிரசன்னா மணிகண்டன் தூக்கு மாட்டிக்கிட்டான். ஒரு நல்ல மனுஷனோட கதை முடிஞ்சுது. அபிராமி செஞ்ச ஒரு காரியத்தால அடுக்கடுக்கா எவ்வளவு கஷ்டங்கள். அபிராமி எல்லாத்தையும் இழந்தா. தன்னோட ரத்தத்தின் ரத்தமான குழந்தைகளை இழந்தா. தன்னோட அருமையான கணவனோட அன்பை இழந்தா. பெத்த அப்பா அம்மாவை துடிக்க வச்சு அவங்க பாசத்தை இழந்தா. கடைசியில ரொம்பவும் பிரியமான தம்பி அவனோட தற்கொலைக்கு காரணமாகி அவனையும் இழந்துட்டா. எல்லாத்தையும் இழந்தது யாருக்காக? ஒரு பிரியாணி டெலிவரி பண்ண வந்த ஊர் பேர் தெரியாதவனுக்காக. இப்போ பெங்களூர் எல்லாம் கிச்சன் இல்லாம பிளாட் கட்டுறாங்களாம். ஸ்விக்கி இருக்கும்போது கிச்சன் எதுக்குன்னு பிரச்சாரம் வேற பண்றாங்களாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு ஆசைகளை அதிகரிக்க பல சாதனங்கள் வந்தாச்சு. கடன் வாங்கியாவது ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நார்மல் ஆயிடுச்சு. வீட்ல சமைக்கிறது குறைஞ்சு போச்சு. ஈட்டிங் அவுட் அதிகரிச்சுட்டு வருது. பப், பார்ட்டி, நைட் லைஃப்னு நடுராத்திரி வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு காலையில 10 மணிக்கு மேல எழுந்துக்கிற புது வாழ்க்கை முறையெல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு விவாதிக்கிற இடம் இது இல்ல. வாழ்க்கை முறை மாறி போச்சுங்கிறது தான் உண்மை. ஆசைக்கு ஸ்கை இஸ் த லிமிட். ஆசைக்கு வயசு இல்ல, ஆசைக்கு அளவில்ல, ஆசைக்கு அறிவும் இல்ல. ஆனா வாரத்துல ஒரு நாள் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு டிவியை நிறுத்திட்டு வெளி உலக தொடர்பு இல்லாம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குழந்தைங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வேலைகளை பகிர்ந்துகிட்டு
வீட்லயே சமைச்சு ஒருத்தருக்கொருத்தர் அன்பா மனசு விட்டு பேசிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு ஒரு நாள், வாரத்துல ஒரே நாள் இந்த மாதிரி வாழ்ந்தாலே போதும். குடும்ப உறவுகள் பலப்படும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா ஆலகால விஷம்தான். அதனாலதான் அந்த காலத்துல சாப்பாடு சாப்பிடறதுக்கு கூட நிறைய ரூல்ஸ் வச்சாங்க. வெளியில சாப்பிடக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ராத்திரியில சாப்பிடக்கூடாது, வீட்ல சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். குடும்பங்கிற செடிக்கு உரமா இருக்கிறதே வீட்ல சமைக்கப்படுற உணவுதான். இதெல்லாம் ஹம்பக். வீட்ல சமைக்கிற உணவால எப்படி நேசம் வளரும்னு நீங்க கேட்கலாம். மசாரோ எமோட்டோன்னு ஒரு ஜப்பான் எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர். மனித உணர்ச்சிகள், வார்த்தைகள், எண்ணங்கள், இசை, இப்படி பல விஷயங்கள் தண்ணியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாத்துன்னு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சாரு. இது இப்படி இருக்கும்போது மனுஷ உடல்ல 60% தண்ணி தான். சுத்தி இருக்கிற மனுஷங்களோட உணர்வுகள், எண்ணங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் அப்போ தாக்கத்தை உண்டாக்கும் தானே. சாப்பிடுற உணவு என்னெல்லாம் பண்ணும்? சமைக்கிறவங்க அன்பா நல்ல எண்ணத்தோட சமைச்சா அது சாப்பிடுறவங்களுக்கு எப்படி நன்மையை உண்டாக்கும்னு பல அறிவியல் ஆராய்ச்சிகள் கூட செய்யப்பட்டிருக்கு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்ற அந்த இன்பமான வாழ்க்கையை இழந்துட்ட அபிராமி எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி. நான் எப்படி வேணா இருப்பேன், என்ன கேட்க யாருக்கு உரிமை அப்படின்னு ஈஸியா வாழலாம். ஆனா ஒரு பெரிய மரம் புயல்ல சாஞ்சு விழும்போது அதை சுத்தி இருக்கிற மத்த மரங்களும் செடி கொடிகளும் அது கடியில இருக்கிற மத்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க தானே. இதையும் யாரும் நினைச்சு பாக்குறதில்ல. உணர்ச்சியில தன்னை மறந்து செய்யற ஒரு காரியத்தால குடும்பம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லார் வாழ்க்கையிலையும் புயல் வீசும். அதனால ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அபிராமி வெட்டுன அவளோட குடும்ப மரம் அவளை சுத்தி இருந்த மத்த மரங்களையும் முறிஞ்சு விழ வச்சுது. இன்னைக்கோ ஜெயில்ல தான் செஞ்ச காரியத்தை நினைச்சு அபிராமி அழுதுட்டு இருக்காளாம். நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு தெரியலன்னு அவளை பார்க்க வந்த வக்கீல் கிட்ட புலம்பினாளாம். அழுது புரண்டு கதறினாலும் காலச்சக்கரத்தை மாத்தி பின்னால தள்ளி இழந்ததையெல்லாம் திரும்ப பெற முடியுமா என்ன? அடுத்த வாரம் புது கேஸோட சந்திப்போம். This episode was brought to you by Latco Crest Wealth. Latco Crest Wealth is an independent private client wealth practice assisting our clients to generate and manage wealth over time and to achieve their life goals. For more details, visit www.latcocrest.com. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.